எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். தமிழகத்தையே உலுக்கிக்கிட்டு இருந்த ஒரு கோர சம்பவம், கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் கருணாபுரம் கிராம மக்களோட அவல நிலை அப்படின்றது மட்டும்தான். நேத்து வரைக்குமே 37 பேர் இறந்து போயிருந்தாங்க. 37 பேரையும் அடக்கம் செய்யறதுக்காக 21 பேரை ஒன்னா வச்சு தகனம் செய்தாங்க. மீதி இருக்கிறவங்களை வந்து புதைச்சாங்க. அந்த கிராமமே ஐயோ போச்சே ஐயோ போச்சே ஐயோ போச்சே, செத்தவங்க கள்ளசாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க, மீதி இருக்கிற எங்களையும் ஏதாவது ஒரு விஷவாயு கொடுத்து எங்களையும் கொன்னுடுங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அரசு அதிகாரிகள் மேலேயும் தமிழக அரசு மேலேயும் தன்னோட குற்றச்சாட்டுக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஃபைனலா கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்த கண்ணுக்குட்டி, அவரோட வைஃப் எல்லாரையுமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கைகள், தண்டனைகள் கொடுக்கப்படும், நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு வந்து பொறுப்பற்று இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், தமிழக அரசு அதிகாரிகள் வந்து பொறுப்பற்று இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் லஞ்சம் வாங்காம மக்களோட நலனை கருதி மதுவிலக்கு அமல்படுத்துகிற அப்படின்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்ததை செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோர சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் அரசியல் தலைவர்களும் தன்னோட குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டு இருக்காங்க. தமிழக அரசு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை வந்து பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலை, நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் என்ன செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் மறக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மக்கள் எங்களை குற்றம் சுமத்த மாட்டாங்க. அரசியல் அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் தான் எங்களை குற்றம் சாட்டிட்டு இருக்காங்கன்னு தமிழக அரசு தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே சேர்த்து இன்னும் சில அரசியல்வாதிகள் என்ன கேட்குறாங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேலை பார்த்த மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஏட்டையா, கான்ஸ்டபிள் எல்லாரையும் பதவி நீக்கம் செஞ்சீங்க. இப்படி ஒரு கோர சம்பவத்துக்கு காரணமான தமிழக முதல்வர் எப்போ பதவி விலகுவார் அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒரு மனுஷனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் அவருனா, அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மாவட்டத்துக்கு வந்து கள்ளசாராயம் காய்ச்சலான்னு வந்த ஒரு மனுஷன் தான். வரும்பொழுதெல்லாம் கள்ளசாராயத்தை வச்சுட்டு போயிடுவாராம். அப்புறம் ஒரு 10 நாள் வந்து மக்களுக்கு விற்பாராம். இதுக்கு பலியாகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கூலி தொழிலாளிகள், பெயிண்ட் அடிக்கிறவங்க, நிறைய காசு கொடுத்து ஒயின் ஷாப்பில் போயிட்டு குவார்ட்டர் வாங்க முடியாதவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தன்னோட உடல் வசதியை போக்கிக்கிறதுக்காக அவங்க அதை வாங்கி குடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கண்ணுக்குட்டி டீம் வந்து போலீஸ்க்கு வந்து மாமூல் கொடுத்துட்டு தான் இந்த வேலையை பண்ணதுனால போலீஸுமே இதில் வந்து பெருசாக கவனத்தை செலுத்தலை. அதையும் மீறி சில பேர் வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் குடிக்க அனுப்பாமல் இருங்க, உங்கள் புருஷனை நீங்கள் குடிக்க அனுப்பாமல் இருங்க, அவன் என்ன உங்கள் வீட்டில் படுத்துட்டு இருந்தவனையாக கூட்டிகிட்டு வந்து குடின்னு சொல்கிறான், உங்கள் வீட்டில் உள்ளவங்களை சரி பண்ணுங்கன்னு போலீஸ் அலட்சியமாக பேசினதாகவும், ஏன் இங்கே கடை வச்சுருக்கேன்னு கண்ணுக்குட்டியை கேட்டால், நான் மாமூல் கட்டுறேன், நான் கள்ளசாராயம் விற்பேன், உனக்கு என்னன்னு இவ்வளோ தைரியமாக கேட்டதாகவும், இப்படி ஒருத்தவன் தைரியமாக இந்த கள்ளசாராயத்தை காய்ச்சி விற்கிறான்னா தமிழக அரசோட உதவியின் பேரில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மக்கள் முன்வைக்கிறாங்க. இதர் நிறைய உயிர்கள் பலி போயிருக்கு. இன்னைக்கு கூட காலையில் 7 உயிர்கள் போயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சமும், மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்களுக்கு 50,000மும் தர்றதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கள்ளசாராயம் குடிச்சிட்டு இறந்து போனவங்களுக்கு எதுக்கு தமிழக அரசு பணம் கொடுக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இறந்தவங்க ஒன்றும் மிலிட்ரியில் இருந்து சாகலை, நாட்டுக்காக உழைச்சவங்க இல்லை, அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் 10 லட்சம் நிவாரண தொகை தரீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பிரேமலதா விஜயகாந்த் கேட்டிருக்காங்க. கூடவே சேர்த்து நிறைய நெட்டிசன்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து இதே விஷயத்தை தான் திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. கூடவே சேர்த்து சில அரசியல்வாதிகள் நேற்று வரைக்கும் தமிழக அரசு தான் இதுக்கு காரணம்னு குற்றம் சாட்டிட்டு இருந்தாலும், இன்னைக்கு இந்த கோர சம்பவத்துக்கு நாங்களும் ஒரு விதத்தில்
பொறுப்புன்னு நினச்சாங்களா என்னமோ தெரியல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையர் இல்லாமல் கள்ளச்சாராயத்தால் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 10 வருஷம் வரைக்கும், ஒரு மாதத்துக்கு 5000 ரூபான்னு 10 வருஷம் வரைக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அதிமுக அரசு ஒத்துட்ருக்காங்க. உண்மையாலுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக அவர் ஆனதுக்கப்புறம் அவர் வர முதல் சோகமான ஒரு கோரமான சம்பவம் இது. மருத்துவமனைக்கு போய் இறந்தவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் மீதி இருக்கவங்க சீக்கிரமாக மீண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்ததுக்கு தமிழக அரசோட அலட்சிய போக்கு மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் இதை தான் சொல்லியிருக்காங்க. கட்சிக்கு வரும்பொழுது, முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது மது ஆலைகளை மூட பண்ணுவோம் அப்படிலாம் சொன்ன தமிழக அரசு ஏன் அதை இப்போ வரைக்கும் செய்யலை? இப்போ வரைக்கும் இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குதுன்னா அதுக்கு யார் தான் காரணம்? தமிழக அரசோட ஒத்துழைப்பும் தமிழக அரசு அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இல்லாமலா? அவர்கள் வந்து இந்த வேலையை தைரியமாக பகல்லையும் இரவுலையும் செஞ்சுருப்பாங்க. கூடவே சேர்த்து தமிழக அரசுக்கும் தமிழக அரசு அதிகாரிகளுக்கும் லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்காமலா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்? அதாவது தமிழக அரசோட ஒத்துழைப்பு இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கிராமமே கிட்டத்தட்ட மரண ஓலத்தில் கத்திட்டு இருக்காங்க. சில பேர் வீட்டுக்கு போனால் என்னை சாப்பிட்டியான்னு கேட்க எங்கள் அம்மாவும் இல்லை எங்கள் அப்பாவும் இல்லைன்னும், இன்னும் சில பேர் என் புருஷன் சம்பாதிச்சு வந்து கொடுத்தா தான் எனக்கு காசு அப்படின்னு சில பேரும், இன்னும் சில பேர் கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட நான் உன் கூட நிம்மதியாக வாழலையே, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியேன்னு இன்னும் சில பேர் மாத்துக்கட்டில் கதறாங்க, பதறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய பொழுது? ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு ஒரு மோசமான அவல நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. பட் கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீட்டாங்க இல்லையா, அதில் வந்து எத்தனால் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த எத்தனால் வந்து ஹியூமன் பாடிக்கு ஒரு 2 மில்லி எக்ஸ்ட்ரா போனால் 2 மில்லி உடம்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண் பார்வை, நரம்பு தளர்ச்சி, இப்படிப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படும். இது 10 மில்லி அப்படின்னும் பொழுது உடல் உயிர் மொத்தமும் மறுக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இதில் இன்னும் சோகமான விஷயம் என்ன, இன்னும் மருத்துவமனையில் நிறைய பேர் கவலைக்கிடமாக தான் இருந்துட்டுருக்காங்க. இன்னமும் கவலைக்கிடமாக தான் இருந்துட்டுருக்காங்க. இந்த இழப்பை தமிழக அரசு எப்படி சரி செய்வாங்க? 10 லட்சத்தை கொடுத்தா இழப்பு சரி செய்யப்படுமா?